कल्पितकल्पोऽयं प्रत्यर्थी கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் டிசம்பர் 19 2024 வியாழக்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம் 4ஆம் திருநாள், ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, சதுர்தசி திதி தேய்பிரை, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம். அதுலயுமே உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு கையில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, முதல் ராசி லக்னமாக கன்னி, இரண்டாவது ரிஷபம், மூன்றாவது மகரம். யாருக்கு பணவரவுகள் தாராளமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் ராசி லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, இரண்டாவது மேஷம், மூன்றாவது சிம்மம். யாருக்கு நிம்மதி மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுனம், துலாம், கும்பம். யாருக்கு இரண்டும் கலந்த கலவையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, விருச்சிகம், கடகம், மீனம். அவ்வளவுதான். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடம் மாறுதல், வீடு மாறுதல், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் வரக்கூடிய பிராப்தம் இருக்கு. பண பற்றாக்குறை ஒரு சில பேருக்கு வந்து நிவர்த்தி ஆகும். பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கொடுக்காது. அதனால தைரியமா இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் எது எடுத்தாலும் சரி கண்டிப்பாக செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் இருக்கு. வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா போகணும். வீட்டுல தேவையில்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகாம இருக்கணும். பெரியவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கொக்கே சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கு சஞ்சலங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தாய்மார்கள் கிட்ட பேசும்பொழுது கவனமா இருக்கணும். செலவுகள் நல்லா ஆகும். அதே மாதிரி பழைய பணம், பழைய பாக்கிகள் இந்த மாதிரி ஏதாவது வரணும்னா கண்டிப்பா வரும். ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய நாள். தைரியமா இருக்கலாம். நவநீத கிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத பல அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரக்கூடிய நாள். சந்திரன் தன் வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்காரு. மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது, மன வலிமையை கொடுக்கறது, எடுத்த காரியங்கள்ல வெற்றி கொடுக்கும், மாற்றங்களை கொடுக்கும். ரொம்ப முக்கியமா ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய பிராப்தம் மிக மிக அதிகமாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாளர் மஞ்சள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வீட்டுல அதாவது டெபாசிட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆர் சேவிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி இந்த நாள் ரொம்ப திங்க் பண்ணுவீங்க. எப்படி இருக்கிற செலவு எப்படி பத்தும், இருக்கிற பணம் பத்தாதேங்கிற மாதிரிலாம் எண்ணங்கள் இருக்கும். பட் மோரல்லஸ் நீங்க அந்த விஷயத்த ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற மாதிரி நடக்கும். பெரிய பாதிப்புகள் கிடையாது. ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரியவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூத்த பெண்கள் மூலியமா லாபத்தை கொடுக்கும். தாய்மார்களாக இருக்கலாம், பெரியம்மாவா இருக்கலாம், சித்தியா இருக்கலாம், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எல்டர் லேடீஸ் யாரா இருக்காங்க, அவங்க மூலியமா நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தன பிராப்தங்கள் கைகூடும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள். மிகப்பெரிய லாபங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கிறது லாபஸ்தானம், 11ஆம் இடம். அந்த இடத்துல இந்த சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டு இருக்கு. ஸோ விச் இஸ் வெரி வெரி குட். ஆனால் இன்றைய நாள் நடக்கக்கூடியது எல்லாமே மின்னல் வேகத்தில் நடக்கும். பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை மாற்றம் ஒரு சில பேருக்கு ஏற்படலாம். வேலைகள் அலைச்சல் ஏற்படலாம். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய ஒரு கௌரவம், உங்களுக்கு ஒரு செப்பரேட் போர்ட்ஃபோலியோ கொடுத்துருவாங்க. ஒரு செப்பரேட் என்டிட்டி, இனிமேல் இதை நீங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு பெரிய அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றி, மேன்மை எல்லாமே நடக்கும். ஒரு விஷயத்தையும் நீங்க ட்ரை பண்ணி நிறைய கஷ்டப்பட்டு பண்ணலான்னு இருப்பீங்க. ஆனா அது கண்டிப்பா நடந்து முடிஞ்சிடும். ரெண்டாவது, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டுல பெரியவங்களுடைய ஆதரவு மிக அதிகமாக இருக்குன்னா, பாக்யஸ்தானத்துல பாக்யாதிபதி உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா லக்னாதிபதியும் போய் பாக்யாதிபதி வீட்டுல உட்காந்துருக்காரு. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா இடமாற்றங்கள், வீட்டுல முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள் நிவர்த்தியாகும். வெளியூர் வெளிநாடுகள் கல்யாணம் மூலியமா நிறைய நல்ல விஷயம் நடக்கும். நல்ல மனுஷாருடைய தொடர்பு கண்டிப்பா ஏற்படும். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதை மட்டும் பாத்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கழிவுகள் போகக்கூடிய பாதைகள்ல ஒரு சில பேருக்கு பிரச்சனை வரலாம். ரொம்ப முக்கியமா இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் அந்த கோவம் வந்து வீட்டுல லேடிஸ் பெண்மணிகளுடைய கோவம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். முக்கியமான வழிபாடுகள்ல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாளர் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம், அந்த கலத்திரக்காரனுடைய வீட்லயே அவர் உட்கார்ந்து இருக்காருன்னா வாழ்க்கை துணையோட ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ்ல நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் சிறந்து விளங்கும். பொதுமக்களுடைய ஆதரவு கண்டிப்பா இருக்கும். யாரெல்லாம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், தாது சம்பந்தப்பட்ட மெட்டீரியல், ஆர் நீங்க எனி கைண்ட் ஆஃப் சாண்ட் டியூன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நீங்க வச்சிருந்தா கூட, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அந்த மெட்டல்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம், ஜல்லி மணல் சம்பந்தப்பட்ட வியாபாரம், இந்த மாதிரி வியாபாரங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா மாற்றங்கள் கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு சாதகமா நடக்கும். எப்பன்னா டென்ஷன் ஆகாம இருக்கும் பட்சத்தில், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே சூப்பரா நடக்கும். தைரியமா இருக்கலாம். மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய மாற்றங்கள் கைகூடும். இருக்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆகும். ஆனா அதை நீங்க ஈஸியா மேனேஜ் பண்ணக்கூடிய நிலைமைகள்ல தான் இருப்பீங்க. நிறைய பேருக்கு நீங்க எதிர்பார்க்கறதோட பல மடங்கு நன்மைகள் நடக்கும். பல மடங்குன்னா பல மடங்கு, அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும். நீங்க எதெல்லாம் எடுத்து பண்ணணும்னு இருக்கீங்களோ அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல பஞ்சமாதிபதி உட்கார்ந்து இருக்காருங்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பாக்யஸ்தானாதிபதியும் போய் அங்க உட்கார்ந்து இருக்காரு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும். ஆனா ஹெல்த்ல ரொம்ப முக்கியமா செஸ்ட், ஹார்ட், அதே மாதிரி பிளட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி இல்ல. கரெக்டா மாத்திரை மருந்து கரெக்டா போட்டீங்கன்னா, வீட்டுல பெரியவங்களுக்கு நான் சொல்றேன், அதை மட்டும் சக்சஸ் கொடுக்கும். நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா வரும். ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பாத்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்து. தாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.